எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பதிவிலே ஏப்ரல் 20, 2026 துவங்கி ஏப்ரல் 26, 2026 வரை இருக்கக்கூடிய இந்த வாரம், பராபவ வருடம் துவங்கி சித்திரை 7ஆம் நாள் முதல் சித்திரை 13ஆம் நாள் வரை இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கான பலன்களை, ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பு திதி நட்சத்திரம் தரக்கூடிய முக்கிய சிறப்பு அம்சங்களை முதலிலும், அதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கான பலனையும் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, இந்த பராபவ வருடம் என்பது நான் தனிப்பதிவு தந்திருக்கின்றேன். பராபவ வருடத்தில 12 ராசிகளுக்குமான பதிவில பொதுவில் கிரகங்கள், முக்கிய கிரகங்கள், அந்த வருட கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றியும் தந்திருக்கின்றேன். அதை காணாதவர்கள் லிங்க் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல தருகின்றேன், சென்று காணலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் வார பலன்களுக்கு மிக முக்கியம். வார பலன்களுக்கு சந்திரன் மற்ற கிரகங்களோடு இணைந்து தரக்கூடிய பலன்கள், நீங்கள் வாழ்க்கையில எந்த தசாபுக்தி அந்தரத்தில இருந்தாலும் சரி, சிறப்பாக சந்திரன் அமைந்து விட்டால் மற்ற கிரகங்களோடு சிறப்பு அற்புதமாக அமைந்துவிடும். திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை 7, ஏப்ரல் 20, 2026 அன்றைய திதி காலை 7:27 AM வரை திருதியை, பின்னர் அடுத்த நாள் 4:15 வரை சதுர்த்தி, அதன் பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், 2:08 AM வரை ரோஹிணி நட்சத்திரம், பிறகு மிருகசீரிடம். 3 திதிகள் ஒன்றாக கூடிய நாளாக இது அமைகிறது. ஆகையினால் அவமாகம். இந்த அவமாக தினத்தன்று தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. போர் போடுவதற்கு ஏற்ற நாளாக இது அமையும். விவசாயம் சார்ந்தவர்களுக்கும் சரி, நீரின்றி அமையாது இவ்வுலகு. அது எதுவானாலும் நீர் தேவை. நீர்தான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆதாரம். ஆகையினாலே நல்ல நீர், சுவையான குடிநீர் வேண்டும் என்றாலும் சரி, அருமையான ஒரு பாசன வசதிக்காக ஒரு போர் போடுகின்றீர்கள் என்றாலும் சரி, அதற்கு இந்த நாள் ஏற்ற நாள். இந்த காலத்துல வீட்டில பியூரிஃபையர் வாங்குகிறார்கள். ஆகையினால் நல்ல நீர், நல்ல கம்பெனியிலிருந்து ஒரு பியூரிஃபையர் வாங்குவதற்கு கூட ஏற்ற நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நல்ல நீரே உடலில் பல நோய்களை தவிர்த்து விடும். சுத்தம், சுகாதாரமான நீர் மிக மிக அவசியம். இந்த நாளுக்கான சிறப்பு, சூரியன் உச்சம் பெற்று மற்றும் சந்திரனும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு அருமையான நாளாக அமைகிறது. அக்ஷய திருதியை நாளாக இது அமைகிறது. ஆகையினால் திருதியை அமைந்திருக்கக்கூடிய அந்த 7:27 AM அதிகாலை வரை எந்த ஒரு முகூர்த்தமும் பார்க்க தேவையில்லை. எந்த சுபகாரியம் வேண்டுமானாலும் செய்யலாம். வளர்ச்சிக்கான கௌரி விரதத்தை, அம்மன் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய நாள். பகலாமுகி வழிபாடு செய்வதன் மூலமாக செவ்வாய் தோஷம் விலகக்கூடிய அமைப்பு. விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும், வளர்ச்சிக்கான ஒரு வழிபாடாக விநாயகர் வழிபாடு செய்ய. அது மட்டுமல்ல, வளைகாப்பு, சீமந்தம், விஷ்ணுவள்ளி, பெயர் சூட்ட என்று எல்லா சுபகாரியங்களுக்கும் ஏற்ற நாள். திருமணம் சார்ந்த எல்லா நல்ல விஷயங்களையும் செய்யலாம். கணபதி ஹோமங்கள் செய்வது. ஆனால் இந்த நாளில் கோயில் கட்டுவதற்கான வேலைகளை செய்யலாம். ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 21, 2026 1:20 AM வரை பஞ்சமி திதி, அதன் பின்னர் சஷ்டி திதி. நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் 11:58 PM வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். ஆகையினாலே 11:58 இரவு வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். அழகு பெறுவதற்கான வழிபாடுகள். எப்போதுமே ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அது போன்று முகத் தோற்றத்தில உண்மை இருக்கும்போது அந்த முகத்தின் அழகு, அகத்தின் அழகு முகத்திலே வெளிப்படும். ஆகையினாலே அகமும் அழகாக, முகமும் அழகாக இந்த நாளிலே வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்கு உகந்த நாள். ஆகையினால் முருகன் வழிபாடு, முருகு என்றாலே அழகு. ஆகையினாலே இந்த நாளிலே அழகு கூடுவதற்கு இந்த நாளிலே சிறப்பான வழிபாடு செய்வது உங்களுடைய அழகை அதிகரித்து வசீகரிக்கக்கூடிய தோற்றமே வெற்றிக்கான வழியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே சங்கராச்சாரியார் அவதரித்த நாள். சிவ வழிபாடு மற்றும் பஜகோவிந்தம், அந்த பஜகோவிந்தம் பாடல் சங்கராச்சாரியார் இயற்றிய பாடலுக்கு பொருள் தெரிந்து அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்தது புதன்கிழமை பராபரவ வருடம் சித்திரை 9, ஏப்ரல் 22, 2026
10:49 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. திருவாதிரை நட்சத்திரம் 10:13 PM வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். 10:13 இரவு வரை சித்த யோகம், நாள் முழுவதும் சித்த யோகம் தான். சஷ்டி விரதம், ராமானுஜர் ஜெயந்தி. இந்த ராமானுஜர் அருளிய அந்த 8 அக்ஷர மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற எளிய மந்திரத்தை சொன்னாலும் கூட, ஏனென்றால் இந்த கலியுகத்திலே இறைவனின் பெயரை சொன்னாலும் கூட நமக்கு பல விஷயங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கும். அடுத்தது வியாழக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 10, ஏப்ரல் 23, 2026, 8:49 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. புனர்பூசம் நட்சத்திரம் 8:57 PM வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். ஆகினாலே இந்த இரவு 8:57 வரை, கிட்டத்தட்ட 9 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்னராக சித்த யோகம். எல்லா நல்ல விஷயங்களையும், நல்ல காரியங்களையும் இந்த சுப முகூர்த்த தினத்தன்று செய்யலாம். புதிதாக வீட்டிற்கு பால் காய்ச்சுவது, வாஸ்து பூஜைகள் செய்வது, வாஸ்து நாளாக வேறு அமைகிறது. காது குத்த, படிப்பை, கல்வியை துவங்க, காயத்ரி மந்திரம் படிக்க, புதிய மந்திரங்களை பொருளுணர்ந்து படித்துக் கொள்ள, தெரிந்து கொள்வதற்கான முயற்சி, திருமணம், நிஷேகம், பும்சவனம் இவையெல்லாம் செய்வதற்கு, வியாதியஸ்கள் ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் மருந்துண்ண, அதற்கான குளியலுக்கு, இறை வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாள் கங்கை உற்பத்தியான நாளாக இருக்கிறது. அதாவது சிவனினுடைய தலையில இருந்து அவிழ்த்து விடப்பட்டு பிரவாகமாக பூமிக்கு வந்த நாளாக கருதப்படுகிறது. சிவன் தலையிலிருந்து இறங்கிய நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கங்கையின் வேகத்தை குறைக்க, அது எல்லாவற்றையும் அடித்து சென்றுவிடும் என்று இருக்கும் போது அதனுடைய வேகத்தையும் குறைத்தருடைய நாளாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சப்தமிக்கு சர்க்கரா சப்தமி என்ற பெயர். ராமர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த நாள் வாஸ்து நாள். வீடு கட்ட வேண்டும், நீண்ட நாட்களாக தடையாக இருக்கிறது என்றால் வாஸ்து நேரத்திற்கு ராகு காலம் எமகண்டமெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து நேரத்திற்கு கிட்டத்தட்ட 8:50, காலை 8:50 முதல் 9:40க்குள், 8:40 AM to 9:40 AM இந்த நாளிலே வாஸ்து பூஜை உங்களுடைய நிலத்திலே முறையால், உங்களுக்கு அறிந்த முறையில, பாரம்பரிய முறையில ஒரு வாஸ்து பூஜை செய்தால் வீடு கட்டுவதற்கு இருந்த தடைகள் நீங்கும். இல்லறத்திலே இனிமையாய் நீங்கள் குடியேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 11, ஏப்ரல் 24, 2026, 7:22 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. பூசம் நட்சத்திரம் 8:14 PM வரை, அதன் பிறகு ஆயில்யம். நாள் முழுவதும் மரண யோகம் மற்றும் இந்த நாள் அஷ்டமியிலே வருகிறது. துர்க்கையம்மனுக்கான வழிபாடு செய்து, நாகதோஷம் இருந்தால் அதை போக்கிக் கொள்வதற்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. ராகு தோஷம் இருந்தால், ராகு பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது பராபவ வருடம் சித்திரை 12, சனிக்கிழமை, ஏப்ரல் 25, 2026, 6:28 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. ஆயில்யம் நட்சத்திரம் 8:04 PM வரை, அதன் பிறகு மகம். 8:04 PM இரவு வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். சுபகாரியங்களை இந்த நாள் பகல் பொழுதில் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 13, ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 26, 2026, 6:07 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. மகம் நட்சத்திரம் 8:27 PM வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். இரவு 8:27 வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். சுபகாரியங்களை இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும். இந்த நாள் வாசவி ஜெயந்தி. அதாவது வாசவி ஜெயந்தி என்பது ஆதிபராசக்தியின் அம்சமான ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி என்று சொல்வார்கள். அவதார தினம் இந்த நாள். அதனால் கன்னிகா பரமேஸ்வரியை வழிபடுவது, சித்திரை மாத வளர்பிறை தசமி திதியிலே கன்னிகா பரமேஸ்வரிக்கு ஒரு கோலாகலமாக விழா எடுத்து கொண்டாடக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த விழா மூலமாக அறநெறி, அகிம்சை மற்றும் தியாகத்தின் விஷயங்களை நாம் உணர்ந்து நம்முடைய சந்ததிக்கும் உணர்த்தக்கூடிய நாளாக இது அமைகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 2026 இந்த தசமி நாளன்று, ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 26 அன்று இது கொண்டாடப்படுகிறது. அம்மனுக்கு, கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறந்த பூஜை, வழிபாடுகள், ஆராதனை எல்லாம் செய்து அம்மனுடைய அருள் பெற வேண்டுகின்றேன். எனது அன்பு கும்பராசி நேயர்களே, இந்த வார பலன் 2026 ஏப்ரல் 20 முதல் 26 வரை, பராபவ சித்திரை 7 முதல் 13 வரை இந்த நாட்களுக்கான பொது தலைப்பாக காம படாடோபம், காதல் பிராரப்தம் என்று தந்திருக்கின்றேன்.
அதாவது 4ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரனோடு இணைந்து, அதோடு 2ஆம் இடத்துல சனி புதன் மற்றும் செவ்வாயுடைய கூட்டணி, 5ஆம் இடத்துல குரு. அதாவது 5ஆம் இடம் புதனினுடைய மிதுன வீடு, அங்கு குருவும், 2ஆம் இடம் குருவினுடைய வீடு, அங்கு புதன். ஆக இந்த பரிவர்த்தனை எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த வாரத்துல, அது பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனையானாலும் சுமூகமாக கடந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வாரம் நிச்சயமாக தருகிறது. அதே சமயத்துல இந்த வைபவ லட்சுமி ராஜயோகத்தின் மூலமாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு, நிச்சயமாக ஒரு புது வீடு, புது வாகனம் இவற்றையெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பை தருகிறது. அது மட்டுமல்லாமல் 4ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன், ஒரு காசு சம்பாதித்து என்ன பயன், அனுபவிக்கவில்லை என்றால் என்று ஏதோ தேவையான விஷயத்திற்கு சற்று கூடுதலாக, அதாவது தேவை என்பது இருக்கும். ஒரு கார், அது நன்றாக ஓடக்கூடிய ஒரு கார் வாங்கினால் போதும். ஆனால் 4-5 லட்சத்திற்கு வாங்கக்கூடிய புது வாகனங்கள், கார்களும் நன்றாகத்தான் இருக்கும். 4 கோடிக்கு வாங்கினாலும் அதே வேலையைத்தான் செய்யும். கொஞ்சம் சொகுசு, அவ்வளவுதான். அந்த சொகுசிற்கு இவ்வளவு தர வேண்டுமா என்று யோசிக்க வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட லக்ஸரியை அனுபவிக்கக்கூடிய, எதிலையுமே ஆடம்பரத்தை வெளிக்காட்டக்கூடிய அந்த படாடோபம் என்பது இருக்கும். அதற்கு மிக பெரிதாய் மனது ஆசைப்படும், காமப்படும். ஆகையினால் இந்த மாளவிய யோகம், அது மட்டுமல்லாமல் செவ்வாய் புதன் சனி சுக்கிரன் இணைந்து தரக்கூடிய அந்த உபயாச்சர யோகம், ஒரு மன்னன் எப்படி வாழ்வானோ அப்படி வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு ஆசை, பேராசை என்று கூட சொல்லலாம். குரு தரக்கூடிய அறிவு ஆற்றலை பெற்ற இந்த சுலப யோகம், அது மட்டுமல்லாமல் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று பார்க்கும்போது ஒரு 4 ராசியில ராகுகேது தவிர எல்லாம் அமைவது விவசாயிகளுக்கு வெற்றியை தரும், நல்ல செல்வ செழிப்பை தரும். ராகு சுக்கிரன் சந்திரன் மிருதங்க யோகத்தின் மூலமாக வெற்றியை தரும். அதே சமயத்துல குரு 5ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்து குரு அந்த காரணத்தினால், அங்க இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக மிக ஆடம்பரமாக செய்யாமல், ஒரு சாதி எப்படி எல்லாம் தெரிந்திருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மற்றவர்கள் சொல்லித் தரக்கூடிய சூழ்நிலை இருப்பாரோ, அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு பொறுமை உங்களுக்கு தேவை. அப்போதுதான் இந்த லக்ஷ்மி கடாட்சம், சுக்கிரன் தரக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் வரும். அந்த சுக்கிரன் தரக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை வரவழைத்துக் கொள்வதற்கு இந்த வாரத்தில நற்பண்புகள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை இல்லை என்றால், ஏனென்றால் பராபவம் என்றாலே என்ன? இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதத்தை நிகழ்த்தக்கூடிய ஆண்டு. எப்போது உன்னதம் நிகழும் என்று ஒரு பதிவை பராபவ ஆண்டிற்காக நான் தந்திருக்கின்றேன். அதை பார்க்காத கேட்காத நபர்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் அல்லது என் கார்டில் தருகின்றேன், பார்க்கலாம். காரணம், இந்த விஷயங்களால் கெட்டவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் இந்த பராபவ ஆண்டில வெற்றி. இந்த வாரத்திலும் எது உங்களுக்கு பொருந்தவில்லையோ, எது தவறோ, எது தவறு செய்தீர்களோ அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை தருகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே அகிர்புதன்யா ஆளக்கூடிய நட்சத்திரத்திலே இருக்கிறார். இங்கு ஒரு டீப் சேஞ்ச் நீங்கள் செய்திருக்க வேண்டும். அப்போது செய்திருக்கிறீர்கள் என்றால் ரேவதி நட்சத்திரத்திற்குள், புஷ்யரினுடைய நட்சத்திரத்திற்குள் செல்லும் போது அந்த அற்புதமான செழிப்பை தந்து விடுவார். இல்லை என்றால் அந்த செழிப்பு தடைபடும். இப்போது தவறிவிட்டீர்கள் என்றால் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். அது மிக மிக அற்புதமான ஒரு காலத்தை நீங்கள் நழுவ விட்டு விட்டீர்கள் என்றால், மிக மிக நெடுந்தூரத்திற்கு காத்திருப்பது என்பது அர்த்தமில்லாத ஒன்று. ஏனென்றால் ஒரு ஒரு ஜெனரேஷன் என்பதே ஒரு 20 ஆண்டு காலம் தான். இப்போது ஒரு 25 ஆண்டு காலம். ஆகையினால் மீண்டும் உங்களுக்கு திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை இப்படி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் தரமாட்டார். இப்போது உத்திரட்டாதியில சனி 3ஆம் அதிபதி செவ்வாயோடு இணைந்து, 5ஆம் அதிபதி புதனோடு இணைந்து, இப்படி ஒரு மங்களம் தரக்கூடிய அற்புதத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த வாரம் ஒரு ஏதுவான வாரம். புதன் மற்றும் செவ்வாய் தரக்கூடிய விபரீத ராஜயோகம். ஏதோ முயற்சி செய்திருக்கிறீர்கள், எட்டா கனி கிட்டாது என்று விட்டுவிட்டீர்கள் என்றால் இப்போது அது கிட்டும். திங்கள் முதல் புதன் வரை சற்று சுமாராக இந்த வாரத்திலும், அதன் பின்னர் சூப்பராகவும் அமையும். மனநிலையை ஒருநிலைப்படுத்தி, கன்ஃபியூஷனே இல்லாமல், நல்லவர்களுடைய ஆலோசனை, நல்லவர்களோடு இணைவு இருந்தால் எந்த காரிய தடையும் வெற்றியாக மாறும். அஷ்டம கேது ஏதோ ஒரு தடை தாமதத்தை தரத்தான் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். இருந்தாலும் தினந்தோறும் விநாயகர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை பிரகாசமாக்கும். 3இல் சூரியன் உச்சம். அதனால் நீங்கள் சொல்வதை விட உங்களுடைய இளையோர் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இந்த வாரத்துல இருக்கும்.
அது இந்த சித்திரை முழுதுமே இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லது என்றால் யார் சொன்னாலும் கேட்கலாம். 5ல் குரு சுபகாரியங்களினுடைய தடை விலகும், தன லாபம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலம் என்பது கூடும். ஏப்ரல் 19, 20 இந்த 2 நாட்களும் பார்க்கும்போது வைபவ லட்சுமி யோகம் என்று சொன்னேன். கோபத்தை தவிர்த்தால்தான் அந்த யோகத்தினுடைய அற்புதத்தை அழகும் உணர்வுகளும் இணைந்து ஒரு காதல் உணர்வு பூக்கும். அது உங்களுடைய குழந்தைகளிடம் அன்பு காதல் இல்லை, அண்ணன் தம்பி அக்கால் தங்கையிடம் அன்பு காதல் இல்லை என்றால் இப்போது அது பூக்கக்கூடிய அந்த இனிமை என்பது இருக்கும். அந்த இனிமை, அந்த காதல், அந்த உணர்வுகளை இப்போது இந்த வைபவ லட்சுமி யோகம் தரும். அதன் மூலமாக பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். அன்பு பாசம் துளித்தவுடன் பல பிரச்சனைகள் தானாகவே மாறிவிடும். வீடு வாகனங்களில ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்பு. அதன் பின்பு சந்திரன் 4ஆம் இடத்திற்கு வரும்போது அவ்வளவு சிறப்பென்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சந்திரன் 4ஆம் இடத்திற்கு காலபுருஷத்திலும் 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திற்கு வரும்போது காரகத்தை கெடுத்து விடுவார் என்று வேத ஜோதிடம் சொல்கிறது. இருந்தாலும் கூட தாய் வழியில ஏதேனும் தன பிராப்தி இருக்கிறது என்றால் அது இந்த வாரத்திலே வெற்றியை தரும். வீண் செலவுகள் ஏற்படும், அதை குறைத்துக் கொண்டீர்கள் என்றால் சேமிப்பு உயரும். யாரோடும் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தில முயற்சி செய்தால் வெற்றி இருக்கக்கூடிய நாட்களாக அமையும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மறைமுக போர் என்ற நிலையை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஏப்ரல் 21 பகல் 1 மணி அளவில் சந்திரன் மிதுன ராசியில குருவுடன் இணைந்து கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துவார். அற்புதம். உங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் ஏற்படும். புதிய சிந்தனை மூலமாக பணம் சம்பாதிக்க, பிரச்சனையிலிருந்து வெளிவர, வாழ்க்கை துணையிடம் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்க, பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு, வாழ்க்கையிலே பல நிலைகளில் இருக்கக்கூடிய தொல்லை, வியாபாரம், தொழில், வேலையில் இருக்கக்கூடிய தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கு இந்த காலத்தை, இந்த 2 நாட்கள் 21, 22 ஆகிய நாட்களை பயன்படுத்தும் போது வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக குரு பகவான் தருவார். வியாபாரம், தொழில், காப்பீடு, இன்சூரன்ஸ் இவற்றின் மூலமாக தன லாபம், விடாமுயற்சி மாணவர்களுக்கு வெற்றியை தந்துவிடும். மனம் விட்டு பேசினால் காதல் நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி, விடாமுயற்சி தேவை என்று சொன்னேன். ஏப்ரல் 23 பகல் 4 மணி அளவில் சந்திரன் கடக ராசிக்கு பெயர்ச்சி. கடன், வம்பு, வழக்கு சார்ந்த நீண்ட நாட்கள் தடைப்பட்ட வேலைகள் இந்நாட்களிலே முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும். 6ஆம் அதிபதி 6ல் வெற்றி தரும். நிச்சயமாக எதிரிகளிடமிருந்து உங்களை பிரச்சனைகளிடமிருந்து நீக்கி வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த நாளில தேவையற்ற பொருட்களை வாங்கினால் வருங்காலத்திலே பண பிரச்சனை ஏற்படும் போது ஏன் வாங்கினோம் இந்த பொருளை, இது இருந்திருந்தால் பணம் சேமிப்பாக, இதை செய்யாமல் இருந்திருந்தால் பணம் சேமிப்பாக இருந்திருக்குமே என்ற எண்ணம் தோணும். ஆகையினால் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிருங்கள். மாணவர்கள் நல்ல வேலை, நல்ல படிப்பு என்று உங்களுடைய மனம் லயிக்க வேண்டுமே தவிர மற்ற தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டால் பெற்றோர், ஆசிரியர்கள் மூலமாக கண்டிக்கப்பட, தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு ஏப்ரல் 23, 24 அமைகிறது. ஏப்ரல் 25 இரவு 9 மணி அளவில் சந்திரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி, கேதுவோடு இணைவு, கேம துரும யோகம். இதுல சற்று கூடுதல் கவனம். ஏனென்றால் ஏதேனும் 3ஆம் நபருடைய பிரச்சனைகளை தலையிடுவது அல்லது தேவையில்லாமல் ஏதேனும் பொய் புரட்டலில் ஈடுபட்டு இருந்தால் வீண் பழியிலே சிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் 3ஆம் நபர் பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். தொழில் வியாபார முயற்சி, தொடர் முயற்சி என்பது நிச்சயமாக தேவை. காதலில் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமையான 26, 2026, 26 ஏப்ரலில் நிச்சயமாக மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எந்த விஷயத்திலும் மனதை லயிக்க கூடாது. உடல் நலத்தில் நிச்சயம் அக்கறை. யோகா தியானம், மன அமைதிக்கு யோகா தியானம் செய்வது, எளிய உடற்பயிற்சி, நடைபயிற்சியாவது செய்வது என்பது மிக மிக முக்கியம். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு 20 மற்றும் 22ஆம் தேதி சற்று கூடுதல் அனுகூலம் தரக்கூடிய நாட்கள். சதயம் நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்களுக்கு 20, 21, 23. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு, அதுவும் 1, 2, 3 பாதங்கள் பூரட்டாதியில கும்பராசி மண்டலத்திற்குள் அடங்கும். 21, 22 ஆகிய நாட்கள் கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள். 7 சனிகாலம் ஆகையினாலே சனி பகவானுக்கான வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் ஹனுமனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில நெய் தீபம் ஏற்றி குரு பகவானுக்கும் லட்சுமி தாயாருக்குமான வழிபாடு வெள்ளிக்கிழமையில செய்வது, செவ்வாய்க்கிழமைகளில முருகன் வழிபாடு என்பது
பிரச்சனைகளிலிருந்து அகன்று வெற்றிக்கான வழிகளை தரும். அன்பு நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசி, கும்ப லக்னம் என்றாலும் அல்லது ராசி கும்பம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பொதுவில் புரிந்து வரும்படியாக கணித்து தந்திருக்கின்றேன். அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், நல்ல கருத்துக்களை கமெண்டிலே பதிவிடுங்கள், ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.